இருக்கிற வீடு, படுக்கிற பெட்டு, இதெல்லாம் மரத்தை கரைச்சி ஊற்றினா நீங்கள் எப்படி சார் இருக்கும் உங்களுக்கு? சமையலறை யோசிச்சு பாருங்க. சமையலறை, சமைக்கிற பாத்திரம் யோசிச்சு பாருங்க. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேங்க நான்? வேங்க வேலையில் கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த குடி தண்ணியில் கலந்துக்குன்னு அப்படியே நிறுத்திட்டாங்க, தொட்டி காலி பண்ணிட்டாங்க, வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த வீட்டுக்கு போகணும், அவ்வளவு துர்நாற்றம். இன்னைக்கு கேமரா பர்சன்ஸ் பிரஸ்லேருந்து வந்தாங்க, யோசிச்சு பாருங்க. அப்படி என்ன பாவம் பண்ணுறேன் நான்? அது கூட இன்னும் அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் வந்து இன்னைக்கு சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. 2 பேர் ரகசியமாக போய் பண்ணது. ஊரறிஞ்சு எல்லாரும் சேர்ந்து கையில் 2 பக்கெட் வாளியில் மழை தள்ளிட்டு வந்து ஊத்துறதுன்றது எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? வேங்கை வேலையை ஒப்பிடும்போது இதை ஒப்பிடும்போது வேங்கை வேலை ஒன்றுமே இல்லை, தெரிஞ்சு பண்றாங்க. அப்படி என்ன குற்றம் செய்து விட்டேன் நான்? தாயாருடைய மனநிலை எப்படி இருக்கு? ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்னோட தாயாருக்கே இன்னைக்கு காலையில் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கும். அந்த பின்புறம் இருந்த கதவை அடித்தவர்கள் உடைக்கும் போது அம்மா பக்கத்தில் நின்றுதாங்கன்னா அவங்க உயிர் போயிருக்கும். இன்னைக்கு ரொம்ப அச்சமூட்டும் நிலையில் இருக்கிறாங்க. பயந்தானங்க இருக்கும். யோசிச்சு பாருங்க, வீட்டில் தனியாக வேற இருக்காங்க. ஒரு 50 பேர் வந்து கதவை தட்டி உடைக்கிறாங்க. உள்ள வந்து 10 பேர் அந்த வீடியோ அவங்களே அதை வந்து ஃபேஸ்புக்கில் லைவ் எடுத்து போடுறாங்க, அம்மாவை மிரட்டுறத. உடனடியாக வேறு என்ன வழிங்க? நான் வந்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஃபர்ஸ்ட் எனக்கு எங்கள் வண்டியில் கல்லை விட்டு எரிஞ்ச உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு இது நம்மளை நோக்கி தான் வருது அப்படின்ட்டு. உடனடியாக நான் 100க்கு கால் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொன்னேன். சார் பெட்ரோல் ஜீப் வரும்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 40 நிமிடம் கழித்து தான் பெட்ரோல் ஜீப் வந்தது. இதன் காரணமாகவும் எனக்கு வந்து இது காவல்துறையோட பின்னணி இந்த தாக்குதலில் இருக்குன்ட்டு எனக்கு தெரியுது. நார்மலாக பாருங்க, கீழ்ப்பாக்கம் போலீஸ் டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு 2 பெட்ரோல் ரோந்து வாகனங்களாவது இருக்கும். ரெஸ்பான்ஸ் டைம் 10 நிமிஷத்தை தாண்டக்கூடாது. நான் இடத்த சொல்லிட்டேன், எங்க இருக்குன்னு சொல்லிட்டேன். அண்ட் அது வந்து ஒரு முக்கியமான இடம் தான், ரொம்ப யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடம்லாம் இல்லை. பெட்ரோல் ஜீப் வரதுக்கு 30-40 நிமிஷம் ஆச்சு. 40 நிமிடங்களாக காவல்துறை வந்த பிறகும் அங்கே கூடியிருந்தவர்களை அகற்றுவதற்கு 2 முதல் 3 மணி நேரம் ஆயிட்டுன்றதை நீங்க எல்லாரும் பாத்தீங்க. எனக்கு போன் பண்ணி சார் நான் வரலாமான்னு கேட்டாலும் நீங்க வராதீங்க சார், நாங்க சொல்ற பிறகு வாங்கன்னு சொல்றாங்கன்னா காவல்துறையோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து இல்ல. நான் 4 ஆண்டு காலமாக இந்த ஆட்சி எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னேனோ, என் வீட்டில் நடைபெற்ற இந்த தாக்குதல் சம்பவம் நான் சொன்ன குற்றச்சாட்டுகள் அத்தனையும் உண்மை என்பதை நிரூபித்திருக்கிறது. தமிழக முதல்வர் அவர்கள் தயவு செய்து யோசித்து பார்க்க வேண்டும். 1000 விமர்சனங்கள் அவரது அரசின் மீது வருகின்றன. ஒரு விமர்சனம் வருகிறது என்பதற்காக ஒருவர் வீட்டின் மீது இப்படி அவமானகரமான அருவருக்கத்தக்க தாக்குதல் நடைபெறுகிறது என்றால் எத்தகைய ஆட்சியை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை தமிழக முதல்வர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது என் வீட்டில் ஊற்றப்பட்ட மலம் அல்ல, தமிழக அரசின் மீது ஊற்றப்பட்ட மலம், தமிழக அரசின் சட்டம் ஒழுங்கின் மீது ஊற்றப்பட்ட மலம். இது ஒரு சவுக்கு சங்கரோ அல்லது ஒரு தனிநபரின் வீட்டில் ஊற்றப்பட்ட மலமாக யாரும் நினைக்க கூடாது. இது தமிழக அரசு ஆட்சி நடத்தும்